கன்ஃபைன்டு ஸ்பேஸ் சேஃப்டி அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்னாக்க, நம்ம ஒரு கண்டெய்னரில் ஒர்க் பண்ணக்குள்ளேயோ, இல்லை ஒரு டேங்க்கில் பண்ணும்போதோ, இல்லை ஒரு பிட்டில் ஒர்க் பண்ணக்குள்ளேயோ, இல்லை ஒரு சம்பில் ஒர்க் பண்ணக்குள்ளேயோ பார்த்தோம்னாக்க, மற்ற இடங்களில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகளையும் தாண்டி அடிஷனலாக சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். இதில் ஏன் இந்த இடத்துல வந்து நம்ம அதிகமான வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, 2 விஷயம் இதில் இருக்குது. ஒன்று என்னன்னாக்க, கன்ஃபைன்டு ஸ்பேஸில் குறுகலான ஒரு ஓப்பனிங் இருக்கிறதுனால, அதில் தான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுறதுனால இந்த இடத்துல வென்டிலேஷன் மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி காற்று வசதிகள், அந்த காற்றோட்டம் இந்த இடத்துல சீராக இருக்காது. இந்த 2 காரணங்களுக்காக நாம் மற்ற இடத்துல என்ன சேஃப்டி விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறோமோ அதை விட அதிகமான சில சேஃப்டி வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது, ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கிறது. இதை கடைபிடிப்பதன் மூலம் இந்த இடத்துல விபத்துக்களை தவிர்க்கலாம். என்னங்க, நம்ம பிள்ளை கோதையோட கல்யாண விஷயம் என்னங்க ஆச்சு? பாரு, ஜோசியர் தான் கூப்பிடுறாரு. பேசுங்க. சொல்லுங்க ஜோசியரே. எல்லாம் நல்ல விஷயம் தான். நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு உங்க பொண்ணை பார்க்கலாமான்னு மாப்பிள்ளை வீட்டுல கேட்க சொன்னாங்க. நான் என்ன சொல்லட்டும்? ஒரு நிமிஷம் இருங்க ஜோசியரே. நம்ம பொண்ணு கோதைய நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பொண்ணு பார்க்க வரலாமான்னு மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்கன்னு ஜோசியர் சொல்றாரு. என்ன சொல்ல? என்னங்க, நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொன்னீங்க? ஆமா, என்ஜினியர் அந்த வேலையை கண்டிப்பா முடிக்கணும்னு வேற சொல்லியிருக்காரு. சரி, நாளைக்கு எப்படியாவது அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு என்ஜினியர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன, சரியா? சரிங்க. ஜோசியர சொல்லுங்க. நாளைக்கு அவங்கள வர சொல்லுங்க. சரி, சொல்லிடுறேன். எல்லாம் நல்லபடியா முடியட்டும். இன்னைக்காச்சும் பேசுறத குறடா. சரிண்ணா சரிண்ணா. சார் வணக்கம் சார். வணப்பா, எல்லாரும் வந்தாச்சா? எங்கேப்பா குருசாமி காணோம்? இப்போ வந்துடுவார் சார். இதோ வந்துட்டேன் சார். என்ன குருசாமி லேட்டாக வரீங்க? சாரி சார், மெயின் ஆஃபீஸ் போயிருந்தேன். டூல் பாக்ஸ் மீட்டிங்க்கு நேரத்திலே வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? சாரி சார். ஓகே, இனிமேல் யாரும் டூல் பாக்ஸ் மீட்டிங் லேட்டாக வராது. ஓகே சார். டூல் பாக்ஸ் மீட்டிங் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார். அதனால கரெக்ட் டைமுக்கு வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே சார். இன்னைக்கு வந்து நீங்கள் ஆசிட் டேங்கில் க்ளீனிங் ஒர்க் செய்ய போகிறீங்க. அங்கே கேர்லெஸ்ஸாக வேலை செய்யக்கூடாது. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வெளியே வந்துட்டு போகணும். உள்ளே வந்து ஓட்டர் லெவல் செக் பண்ணிட்டாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒர்க் பெர்மிட் வாங்கிட்டோம். அதனால் செக்ஷன் இன்சார்ஜ் சொல்லி வேலையை ஆரம்பிக்கலாம். ஹோல் வாட்சர் வெளியே இருப்பார். உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட் இருந்தாலும் உடனே அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். ஓகே சார். நம்மளை நம்பி தான் நம்ம குடும்பம் இருக்குன்றத மனசில் வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக போய் வேலை செய்யுங்க. சரிங்க சரிங்க சார். அப்பெல்லாம் அப்படி என்ன பேசுகிறான்? ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு, நான் சீக்கிரம் ஃபோன் வெடிச்சிட போகிறா. நான் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். வீட்டில் அத்தை மாமா எல்லாரும். என்னப்பா ஜெகன், உள்ள போலாமா? ரொம்ப எதிர்பார்த்தேன். என்னண்ணே நீங்கள் லேட்டாக வந்துட்டு என்ன அவசரப்படுத்துறீங்க? அவசரப்படுத்தல ஜெகன், சாயந்தரம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அதான் என்ஜினியர்கிட்ட பர்மிஷன் வாங்கலாம்னு போனேன். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. சரி, ஒர்க் பர்மிட் உங்ககிட்ட தானே இருக்கு? என்ன கேட்டா என்கிட்ட எப்படி இருக்கும்? சூப்பர் தான் வச்சிருப்பாரு. எங்கே அவர் மோகன் சார் பார்க்க போயிருக்காரு. வர லேட் ஆகும். கண்ணா. என்னம்மா, நான் தான் சொல்லிட்டேன்ல, சண்டே கண்டிப்பாக போகிறேன். என்ன பார்க்குறீங்க? அவனை புதுசாக பார்க்குற மாதிரி. அவன் எப்போவுமே அப்படி தான், வழக்கமாக இதான் பண்ணிகிட்டு இருக்கான். கண்ணா, என்னண்ணா ஒரே ஒரு ஃபோன் கூட பேச விட மாட்டீங்க? எப்போவாவது பேசுனா பரவாயில்ல, எப்பவுமே பேசுனா கோவப்படாமல் கொஞ்சம் வாங்கலாம். டேங்கில் வேலை செய்ய ஒர்க் பர்மிட் காட்டினாதான் உள்ளே விடுவோம் அந்த செக்ஷன் இன்சார்ஜ். நீ பாட்டுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க. நீ போய் வேலைக்கான ஒர்க் பர்மிட்டை வாங்கிட்டு சீக்கிரமா வந்து சேரு. நாங்க முன்னால போறோம். கோவப்படாதடா, கோவப்படாத. வா, நாம முன்னால போவோம். சார் அதை அனுப்பிச்சுட்டீங்க. ஒர்க் ஸ்பாட் போகாம என்ன பண்ற? இது ஒர்க் பர்மிட் வாங்க வந்தேன் சார். எங்க வேலையை ஆரம்பிக்கவே இல்லையா? ஒர்க் பர்மிட்டை இப்பதான் வாங்கிட்டு போக சொல்லியிருந்தேன், மறந்துட்டாங்க போல. வேகமா ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம் சார். சரி, உடனே கொடுத்து விடுங்க. இந்தாப்பா, சீக்கிரம் போ. ஓகே சார். அண்ணா சொல்லுப்பா. நானும் இன்னைக்கு நேரத்தோட வீட்டுக்கு போனேண்ணே. எதுக்குப்பா? ஒய்ஃபை டாக்டர்கிட்ட செக்கப் கிட்ட போனேன். அப்படியா? உன் ஒய்ஃபுக்கு இது எத்தனாவது மாதம்? இது வந்து 6வது மாதண்ணே. அடுத்த மாதம் சீமந்தம் பண்ணி அவங்க அம்மா வீட்டில் விளாண்டுருக்கண்ணே. ஆமாப்பா, இந்த மாதிரி சமயத்தில் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறது தான் நல்லது. நாம சீக்கிரம் போகலான்னு சொல்கிறோம், அன்னைக்கு தான் எல்லாமே லேட் ஆகுது. அதான் கண்ணன் தான் ஒர்க் பண்ணிட்டு அவங்க போயிருக்காப்லண்ணே. நாம் போயிட்டு செக்ஷன் ஆர்டர் சொல்லிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணலாண்ணே. நாமளும் சீக்கிரம் போகணும். ஆனால் அந்த இன்சார்ஜ் ஒத்துப்பாரா இல்லையான்னு தெரியலையே. அதெல்லாம் ஒத்துப்பாருண்ணே. நம்ம போய் பேசி பார்ப்போம். நமக்கு தான் 4-5 வருஷம் பழக்கம் இருக்குல்ல அவர்கிட்ட.
சொன்னால் ஒத்துப்பாங்க, செஞ்சு பார்க்கலாம் வாங்க. சரி வா போகலாம். வாங்க என்ன டிவி பார்க்குற சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார் டேங்கில் இறங்கி ஒர்க் பண்ண போகிறோம் சார். ஒர்க் பர்மிட்டை வாங்க கண்ணன் போயிருக்காரு சார். நீங்கள் அலோவ் பண்ணால் நாங்கள் உள்ளே போய் வேலை செய்வோம் சார். பர்மிட் இல்லாமல் உள்ள போக முடியாது, அதெல்லாம் அனுப்ப முடியாதுங்க. சார் பர்மிட் வாங்கியாச்சு சார். பரவாயில்ல, வரட்டும். வந்துட்டு இருக்காரு எவ்வளோ நேரம் ஆக போகுது? வரட்டும், வந்தவொடனே வேலையை ஆரம்பிச்சுக்கோங்க. சார். பர்மிட் வாங்கியாச்சு சார். 2 மினிட்ல வந்துடும். நாங்கள் முன்னாடி போய்ட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். என்ன அவசரம்? வந்ததுக்கப்புறம் போங்க. பர்மிட் இருந்தால் தான் அலோவ் பண்ண முடியும். சார் நாங்கள் 5 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். இப்படி சொல்கிறீங்க? எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் பர்மிட் இல்லாமல் உள்ள அனுப்ப முடியாதுங்க. உங்கள் சேஃப்டி தான் முக்கியம், புரிஞ்சுக்கோங்க. சார் தான் கேட்குறோம், விடக்கூடாதா? விடு ஜகா. பர்மிட் தான் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறோம்ல. வரட்டும், சார், வந்ததுக்கப்புறம் போங்க. அப்படியே அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுங்க. வந்ததுக்கப்புறம் தான் அலோவ் பண்ண முடியும். இருப்பா. ஓகே சார், அவன் வந்ததுக்கு அப்புறம் போகிறோம். நம்ம புதுசாக வேலை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது அந்த வேலையை பற்றி. அவர் தான் விட மாட்டேன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. எப்போ பாரு இதே பிரச்சனை தான். வந்துட்டான் பாரு. கொண்டாப்பா. சரி சரி நான் பேசுகிறேன். இப்போ போங்க. கூப்பிட்றேன். இப்போ ஃபோன் வை. போதுமா சார்? போங்க, இப்போ போகலாம். டேய் உன்னால இன்னும் என்னென்ன பிரச்சனை வேணாம் பார்த்துக்கலாம். கண்ணா, ம் எப்போவாரு ஃபோன்லேயே இருக்க. ஒரு நாளைக்கு அதோட பலனை அனுபவிக்க போகிறேன். அப்போ தான் உனக்கு புரிய போகுது. ஆனால் போனேன் எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருக்கா. சரி சரி, போய் ஏர் ஃப்ளோயர் ஆன் பண்ணு. அவனே அனுப்புறீங்க விளங்கிடும். நான் வயசான காலத்தில் பார்த்து இறங்கண்ணே. பார்த்துப்பா. என்ன பண்ண சொல்கிற? பாருண்ணா, நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, அவன் ஆடி அசைஞ்சு எப்போ வரான் பாருங்க. அவனை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்கண்ணே. கண்டா சொல்கிறது டேய் கண்டா, இப்போ கூட பாரு. கண்டா நைனு ஏர் ஃப்ளோயர் ஆன் பண்ணிட்டியா? அதெல்லாம் ஓகேண்ணா நீங்கள் வேலையை பாருங்கண்ணா. ஜகா, ஏர் ஃப்ளோயர் ஆன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நாம் வேலையை ஆரம்பிக்கலாம். அப்போ நான் போவா? ஒரு நிமிஷம் பொறுத்து. எதுக்கும் ஓட்டுக்கு மீட்டரை வச்சு ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி பார்த்துடலாமா? நான் மல்டி கேசட்டெல்லாம் கொண்டு வரலண்ணே. ஏற்கனவே அதெல்லாம் செக் பண்ணிருப்பாங்கண்ணே. நம்ம நேரத்தோட வீட்டுக்கு போகலாமா வேணாமா? திரும்ப செக் பண்ணால் லேட் ஆகும். சரி. ஓகே, பார்த்து நாங்கள் பார்த்துட்டு விடுங்க. அன்றைக்கி ட்ரெஸ் எடுத்தோமே, உனக்கு கரெக்டாக இருந்துச்சா? சோப்பா என்ன உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தத்தையே காணோம். ஜகா, 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 டேய் ஜகா, என்னாச்சு? டேய் கண்டா, கண்டா, டேய் கண்டா, ஜகா, டேய் கண்டா. போய் திருப்பி தான் போய் மாற்றணும். சார் எமர்ஜென்சி, டேங்க் உள்ள ஜெகன் மயங்கிட்டாரு. ரெஸ்கியூ டீம் உடனே வரணும். யார் பேசுறீங்க? நான் குருசாமி ஓல் வாச்சர் உள்ள போறேன். ஹலோ ஹலோ, யார் உள்ள டேய் ஜகா, ரெஸ்கியூ டீம் நான் உடனே. ஜகா ஒண்ணு இல்லடா, அண்ணா உள்ள வர பாரு. வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா? யாராவது ஜகா, ஹலோ ஜகா, டேய் ஜகா, டேய் சார் எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்க சார். சார், விஎம் பிளான்ட் ஆசிட் டேங்க்ல எமர்ஜென்சி. 2 வர்க்கர்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் உடனே வாங்க. ஓவர். ஓகே இந்தாங்க. விஎம் பிளான்ட்ல 2 கேஷுவாலிட்டி. இமீடியட்டா நம்ம ரெஸ்கியூ டீமை கூட்டிட்டு போங்க. ஓகே ஓகே. நான் அப்போவே சொல்கிறேன். இரு ஒரு நிமிஷம் இரு. அண்ணா குருசாமிண்ணா, குருசாமிண்ணா. ஹலோ அண்ணா. ஹலோ, யாராவது அண்ணா அண்ணா என்னண்ணாச்சு? சார் நான் கூட ஒர்க் பண்ணுற கண்ணம் பேசுகிறேன் சார். 2 பேருமே மயங்கிட்டாங்க சார். நான் தான் யாரும் உள்ள போக கூடாதுன்னு சொன்னேன்ல. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ரெஸ்கியூ டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க சார். அண்ணா அண்ணா, குருசாமிண்ணா, குருசாமி அண்ணா. ஐயோ என்ன பண்ணுறது? அரே அரே, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், चलो चलो. என்ன சார் 2 பேரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க சார். மைண்ட் எடுக்கிறாங்க சார். அரே அரே, கம் ஆன், ஃபாலோ மீ.
இன்னைக்கு எதுக்காக நாம இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம்னா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஆசிட் டேங்க் ஒர்க் நடக்கும்போது இந்த கன்ஃபைன் ஸ்பேஸ்ல ஒரு சின்ன துரதிருஷ்டமான சம்பவம் நடந்து 2 பேரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. இந்த விபத்தை பத்தி எனக்கு யூனிட் சீஃப் தெரியப்படுத்தின உடனே நான் ஸ்பாட்டுக்கு வந்து விபத்து நடந்த கன்ஃபைன் ஸ்பேஸை பார்வையிட்டு ஆய்வு செஞ்சதுல சில தகவல்கள் எனக்கு கிடைச்சது. அங்கிருந்து சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், விட்னஸ் மற்றும் சூப்பர்வைசர்ஸ் எல்லாரோடையும் தீவிர விசாரணை செஞ்சதுல சில பாதுகாப்பு குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த டீம்ல இருக்கிற ஒரு முக்கியமான நபர் போன் பேசுறதுலே குறிப்பா இருந்தாரே தவிர வேலையில கவனம் இல்ல. 2வதா, வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற எண்ணம், ஒரு குறிப்பான எண்ணம் இருந்ததுனால அவங்க ஷார்ட்கட் எடுக்கிறாங்க. 3வதா, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆன் பண்ண வேண்டியவர் ஆன் பண்ணல. 4வதா, ஏற்கனவே நீங்க LLO2 செக் பண்ணியிருந்தாலும் அவங்களும் ஒரு டைம் செக் பண்ணியிருந்திருக்கணும். LLO2 செக் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்கணும். அந்த எமர்ஜென்சியை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஹோல் வாட்சர் தன்னை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு உள்ள போறாரு. சோ இது தொடர்ச்சியான தவறுகள். இத மல்டிபிள் டொமினோ எஃபெக்ட்னு சொல்றோம்ல. இந்த மல்டிபிள் எஃபெக்ட் குமுலேட்டிவா வில் கம் இன்டு த ஆக்சிடென்ட்டா வந்துருச்சு இன்னைக்கு. இனிமேலாவது இந்த மாதிரியான தவறுகளை செய்யாம எல்லாரும் ரூல்ஸை கடைபிடிச்சு வேலை செய்யணும். சோ கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்க்கு மேலும் சில உதாரணங்கள் நம்மளுடைய அதே இடத்துல பின்னாடியே ஒரு DM வாட்டர் டேங்க். அந்த டேங்க்கும் கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் தான். இதே மாதிரி உங்களுடைய பாய்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாய்லர் இஸ் அ கன்ஃபைன்ட் ஸ்பேஸ். ஆயில் டேங்க் எடுத்துக்கிட்டா இட்ஸ் அ கன்ஃபைன்ட் ஸ்பேஸ். சோ இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்கு. எந்த கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்ல வேலை பார்த்தாலும் கவனமா வேலை பார்க்கணும். இப்ப நாம கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் பணியின் போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்ப்போம். LEL, ஆக்சிஜன், நச்சுக்கள் மற்றும் மூச்சு திணறல் ஏற்படுத்தும் வாயுக்களின் அளவை சரிபார்த்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். ஆக்சிஜன் சரிவு 19.5க்கும் குறைவாக இருந்தால் அல்லது நச்சு வாயுக்கள் வெளிப்படும் அபாயம் இருந்தால் SCBAவை பயன்படுத்த வேண்டும். SCBAOT or ELSA இல்லாமல் எக்காரணத்தை முன்னிட்டு உள்ளே நுழையக்கூடாது. கன்ஃபைன்ட் ஸ்பேஸில் எரியக்கூடிய வாயுக்கள் மற்றும் எரியக்கூடிய திரவ நீராவிகள் இருக்க வாய்ப்பிருப்பதால் அங்கு பயன்படுத்தப்படும் அனைத்து கருவிகளும் உபகரணங்களும் தீப்பொறி உருவாக்காதவாறு இருக்க வேண்டும். கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் இடத்திற்குள் உள்ள எலக்ட்ரிக் பல்புகள் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்க பாதுகாப்பு கவசம், மெட்டல் வயர் ஃபென்சிங் அமைக்கப்பட வேண்டும். செய்யக்கூடாதவை: நுழைவு அனுமதி இல்லாமல் கன்ஃபைன்ட் ஸ்பேஸில் நுழைய வேண்டாம். கன்ஃபைன்ட் ஸ்பேஸில் உரிய நபர்களின் மேற்பார்வையின்றி வேலை செய்யாதீர்கள். 24 வாட்ஸுக்கும் அதிகமான மின் அழுத்தம் கொண்ட மின் விளக்கு உட்பட எந்த ஒரு மின் சாதனங்களையும் கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் உள்ளே பயன்படுத்த வேண்டாம். சோ இது மாதிரி பண்றதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா என்ன நடக்கும்? நாம் எப்படி காலையில வந்தோம், வீட்டில் ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு ஹாப்பியா எப்படி வந்தோமோ அதே மாதிரி ஹாப்பியாவும் பாதுகாப்பாவும் திரும்ப போலாம். தொடர்ந்து நாம இந்த வேலையை செய்து நல்ல நிலையை அடைய முடியுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். பணிவன்புடன் நன்றி. டேய் இன்னுமாடா? ஐயோ ஐயோ. கண்ணன், ஒர்க் பெர்மிட் வாங்கிட்டு வந்துட்டேன், உள்ள போலாமா? போலாண்ணா. சரிம்மா, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு. நான் சாயந்தரம் வந்து பேசுகிறேன். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு லாக்கரில் வச்சுருவேன். வேலை முடிஞ்சது நானே கூப்பிட்றேன். பாய். ஒன்றும் இல்லைண்ணே, எல்லா மனுஷனும் தவறு செய்கிறது இயல்பு தானே. அந்த தவறை திரும்ப பண்ணாமல் சரி தானே? அதுவும் சரிதான். அப்புறம் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ண டீமை வர சொல்லிட்டியா? அதை எப்படின்னா நான் மறப்பேன். வர சொல்லிட்டேனே, அந்த டீம் நேராக அங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க செக் பண்ணதுக்கப்புறம் வேலைய ஆரம்பிப்போம். வாதியார் சொல்லி கொடுக்கும்போது புரியாத பாடம் வாழ்க்கை சொல்லி கொடுக்கும்போது நல்லா புரிஞ்சிடுஞ்சக்கா. ஆமாண்ணே, உண்மை தானே. சரி சரி, வாங்க போகலாம். ஓகேண்ணே, போகலாண்ணே.